ஐயையோ! பொய்யா பேசுறாங்க. என்னது காஞ்சிபுரத்துல கோயிலுக்கு வந்தா பார்க்கிங் சார்ஜ் ரூ. 500 எங்க போய் இந்த கொடுமையெல்லாம் சொல்றது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல மக்கள் குமுறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வழிபாட்டுக்காக வர வாகனங்கள் நிறுத்தும் இடத்துல அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில பார்க்கிங் என்ற பெயர்ல கட்டண கொலை நடைபெறுவதாக சமூக வலைதளத்துல செய்திகள் பரவிட்டு வருது. இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு சொந்தமான வாகன பாதுகாப்பு மையத்துல உரிய ரசீது கூட கொடுக்காமலே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதலா தொகை வசூலிக்கப்படுவதா பிரபல தொலைக்காட்சி ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கு. அந்த செய்தி தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல பகிரப்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில அந்த செய்தியின் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு செய்து பார்க்கும்போது அது தவறான புரிதலோட அந்த செய்தி வதந்தியாக பரப்பப்பட்டு வருவது தெரிய வந்தது. இது முற்றிலும் பொய்யான தகவல். அதாவது வாகன பாதுகாப்பு மைய பதிவேட்டில் எழுதப்பட்டிருந்த பேருந்துகளின் வருகை நேரத்தை வாகன கட்டணம் அப்படின்னு தவறாக குறிப்பிட்டு முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக கூறி செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு. இது குறித்து தமிழக அரசு தனது உண்மை கண்டறியும் கோலமாக அளித்திருக்க விளக்கம் என்னன்னா, இது முற்றிலும் பொய்யான தகவல்னும் வாகன பாதுகாப்பு மைய பதிவேட்டில் எழுதப்பட்டிருந்த பேருந்துகளின் வருகை நேரத்தை வாகன கட்டணம் அப்படின்னு தவறாக குறிப்பிட்டு முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாயிருக்கு. எனவே இந்த தகவல் தவறான ஒரு புரிதலோடு பரப்பப்பட்டு வருவதாக விளக்கம் அளிச்சிருக்காங்க.